குட் மார்னிங். போன வகுப்புல மூன்றாம் ஆவர்த்தன மூலகங்களுடைய ஆக்சைடுகள் சம்பந்தமாக பார்த்தாங்க. அதே மாதிரி இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்கள் ஹைட்ரோக்சைடுகள் இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்களுடைய ஹைட்ரோக்சைடுகளை எழுதலாம் என்று சொன்னார். எழுதி போட்டிருந்த நீங்கள் அதற்கு பார்த்துக்கொள்வோம். திரையங்கம் போட்டுக்கொள்ளுவோம். இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்களின் இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்களின் ஐதரோக்சைடுகளின் ஆவர்த்தன போக்கு. இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்களின் ஐதரோக்சைடுகளின் ஆவர்த்தன போக்கு. சரியா? இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்களின் ஐதரோக்சைடுகளின் ஆவர்த்தன போக்கு. இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் லிதியம், பெர்லியம், போரன், கார்பன், நைட்ரசன், ஆக்சிஜன், புளோரின், நியோன். இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்கள். இதுல உவை தோற்றுவிக்கின்ற உயர் ஒட்சியேற்ற நிலை என்று நாங்கள் பார்க்கும்போது அவற்றின் கூட்ட எண் எஸ்குழுவை பொறுத்தவரையில கூட்ட எண்ணுக்கு அப்படியே சமனாக இருக்கு. ஆனால் பீத்தோப்பு மூலகங்கள் வரும்போது கூட்ட எண்ணோட ஒரு 10 கூட்ட வேண்டி வச்சு கழிக்க வேண்டி வரும். சரிதாங்க? கூட்ட எண் 13 என்று சொன்னால் இவர்களுக்கு 3 என்று வரும். லிதியத்தினுடைய ஒட்சியேற்ற +1, பெர்லியத்தினுடைய ஒட்சியேற்ற +2, போரன் +3, கார்பன் +4, நைட்ரசன் +5. ஆனால் இரண்டாம் ஆவர்த்தனத்தில் இருக்கிற ஆக்சிஜன் அதி உயர் ஒட்சியேற்றாக +2 தான் வெளிக்காட்டும். இரண்டாம் ஆவர்த்தனத்தில் இருக்கிற ஆக்சிஜன் அதி உயர் ஒட்சியேற்றாக +2 தான் வெளிக்காட்டும். ஆகவே இங்க நாங்கள் +6 என்று எழுதுவது பொருத்தப்பாடு. ஆக்சிஜன் அதி உயர் ஒட்சியேற்றான் சக 2. அதே மாதிரிதான் 17ஆம் கூட்டத்துல ஆக்சிஜன் புளோரின் அதி உயர் ஒட்சியேற்றான் 0 தான் வெளிக்காட்டும். 17ஆம் கூட்டத்துல புளோரினுக்கு 7 என்ற ஒட்சியேற்றான் இல்லை. அது அதி உயர் ஒட்சியேற்றான் 0. ஆவர்த்தன அட்டவணையில மிகவும் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகமாக ஆவர்த்தன அட்டவணையில மிகவும் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகமாக புளோரின் இருக்கிறதால புளோரின் சேர்வைகள்ல -1 ஒட்சியேற்ற நிலையையும் அந்த சுயாதீன நிலையில 0 ஒட்சியேற்ற நிலையும் வெளிக்காட்டும். இப்ப நாங்கள் இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்கள்ட்ட ஹைட்ரோக்சைடுகள் எழுதும்போது இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்கள்ட்ட ஹைட்ரோக்சைடுகள் எழுதும்போது இந்த புளோரினுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரோக்சைடு பொருத்தப்பாடற்றதாக இருக்கு. அப்ப லிதியத்தின் ஹைட்ரோக்சைடு LiOH ஆகும். பெர்லியத்தின் ஹைட்ரோக்சைடு BeOH ஆகவும் இருக்கு. போரன் ஹைட்ரோக்சைடு நாங்கள் அப்படியே எழுதி கொள்வோம். நான் அன்றைக்கு சொன்னது போல BOH thrice என்று சொல்லி, கார்பன் ஹைட்ரோக்சைடு COH 4 times என்று எழுதி கொள்வோம். நைட்ரசன் ஹைட்ரோக்சைடு NOH 5 times என்று எழுதி கொள்வோம். அவ உலோகத்தின் ஹைட்ரோக்சைடுகள் கார இயல்புடையவை. ஆனால் அலோகத்தின் ஹைட்ரோக்சைடுகள் அமில இயல்புடையவை. ஆகவே இந்த உலோக ஹைட்ரோக்சைடுகள் அவற்றின் கார ஹைட்ரோக்சைடுகளாக காணப்பட, அலோக ஹைட்ரோக்சைடுகள் நீரை இழந்து அமில ஹைட்ரோக்சைடுகளாக காணப்படும். அமில ஹைட்ரோக்சைடுகள்ட மூலக்கூட்டு சூத்திரம் எழுதுற முறை
வேற. அப்ப அதுல வந்து ஐதரசன் முன்னே எழுதப்பட்டு அதை தொடர்ந்து ஒக்சியன் மேல் எழுதப்படவும். அப்ப போரனுக்கு இருக்கிற ஹைட்ரோக்சைடு வந்து அமிலமாக இருக்கிறதால நாங்கள் H3BO3 என்றுதான் எழுதி கொள்ள வரும். போரன் ஹைட்ரோக்சைடு H3BO3 என்று எழுதுவோம். அப்ப கார்பன் ஹைட்ரோக்சைடுல H2CO3 தான் எழுதப்பட வரும். அப்ப இதுல கார்பன் வந்து என்ன செய்யும் சொன்னால் ஒரு நீரை இழக்கும். கார்பன் ஒரு நீரை இழந்து H2CO3 ஆக மாறும். அதே மாதிரி நைதரசன் ஹைட்ரோக்சைடுல HNO3 தான் எழுதப்பட வரும். இப்ப இவர் வந்து 2 நீரை இழந்து HNO3 தோற்றுவித்தார். இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்கள்ட ஹைட்ரோக்சைடுகள் அண்டா LiOH பெர்லியம் ஹைட்ரோக்சைடு H3BO3 H2CO3 HNO3 என்று சொல்லி அமையும். அங்கால இருக்கிற ஆக்சிஜனுக்கோ புளோரினுக்கோ ஹைட்ரோக்சைடு வந்து பொருத்தப்பாடற்றதாகத்தான் இருக்கும். ஆகவே நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். இவற்றின் அமில மூல ஈரியல் நடத்திய பார்த்தீங்கன்னு சொன்னார். உங்களுக்கு தெரியும் கூட்டம் ஒன்றில ஹைட்ரோக்சைடுகள் வெண்மூலம் வெண்காரம். ஆனால் கூட்டம் 2ல பெர்லியம் ஹைட்ரோக்சைடு ஈரியல் உடையதாக இருக்கும். பெர்லியத்தின் ஹைட்ரோக்சைடு ஈரியல் உடையது. H3BO3 மிக மென்னமிலம். H3BO3 மிக மென்னமிலம். எங்களுக்கு தெரியும் H2CO3யும் மென்னமிலம், கார்போனிக் அமிலம் என்று சொல்லி பார்க்கிறாங்க. HNO3 வந்து வெண்ணமிலம். சரியா? இந்த ஹைட்ரோக்சைடுகளோட அமில மூல நடத்தை வந்து வெண்மூலம், ஈரியல்பு வந்து அங்கால மென்மூலம், மென்னமிலம், வெண்ணமிலம் என்று வரும். இந்த H3BO3 வந்து H2CO3 அமில இயல்பு குறைவாக இருக்கிறதால நாங்கள் அதை மிக மென்னமிலம் என்று சொல்லி இதுல அடையாளப்படுத்தி கொள்கிறோம். இவற்றின் பிணைப்பு வகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல லிதியம் ஹைட்ரோக்சைடும் பெர்லியம் ஹைட்ரோக்சைடும் கார் ஹைட்ரோக்சைடுகள், இதுல ஈரியல் ஹைட்ரோக்சைடு. ஆகவே இங்க இருக்கிற பிணைப்பு வந்து அயன் பிணைப்பாக இருக்கு. பெர்லியம் ஹைட்ரோக்சைடுல Be2+க்கும் OH- முடியல அயன் பிணைப்பு தான் காணப்படும். இங்க எளிய பங்கீட்டு பிணைப்பை நாங்கள் பார்க்கலாம். அப்ப H3BO3ல சரி, H2CO3ல சரி, HNO3ல சரி, எளிய பங்கீட்டு பிணைப்பு தான் காணப்படும். சரியா? இவற்றின் பௌதிக நிலை இருக்க பாருங்க. இவற்றின் பௌதிக நிலையில LiOH அயன் ஹைட்ரோக்சைடு என்பதால் திண்மமாக இருக்கும். பெர்லியம் ஹைட்ரோக்சைடும் அயன் ஹைட்ரைடு. இதுல H3BO3யும் திண்மமாகத்தான் பௌதிக நிலை குறிப்பிடப்பட்டிருக்கு. H2CO3 பௌதிக நிலை அது உண்மையில ஒரு உறுதியற்ற அமிலம். அப்ப அது உடனடியாக என்ன செய்யும் சொன்னால் பிரிகை அடைந்து CO2 ஆகவும் நீராகவும் மாறிடும். அப்ப H2CO3 கரைசல்ல வந்து நீர் கரைசல்ல உறுதியற்றது. அப்ப பிரிகை அடைந்து உறுதியற்றது. ஆனா HNO3 வந்து திரவம். HNO3 பௌதிக நிலை திரவமாக காணப்படும். சரி, அப்ப இதில் வந்து திண்மம் இருக்கு. நீர் கரைசல்ல உறுதியற்றது. அப்ப உடனடியாக பிரிகை அடைஞ்சிடும். தூய HNO3 திரவ நிலையில இருக்கும். ஆய்வு கூடத்துல நாங்கள் சிறிதளவு காய்ச்சிவடு தண்ணீர் சேர்த்து செறிந்த HNO3 ஆக பயன்படுத்திக் கொள்வோம். இன்னும் கலக்க செய்து ஐதான HNO3 ஆகவும் பயன்படுத்திக் கொள்வோம். சரியா? அப்ப இதுண்ட தாக்கங்களை நீரோட, அமிலங்களோட, காரங்களோட பார்க்கணும்னு சொன்னாங்க. நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்கள் லிதியம் தொடக்கம் நியோன் வரை, அவற்றின் உயர் ஒட்சியேற்ற நிலை ஒக்சைடுகள் சக 1 தொடக்கம் சக 5 வரை. அப்ப இரண்டாம் ஆவர்த்தனத்துல அதி உயர் ஒட்சியேற்ற வெளிக்காட்டுகின்ற மூலகம் நைதரசன். சரி, இரண்டாம் ஆவர்த்தனத்துல அதி உயர் ஒட்சியேற்ற வெளிக்காட்டுகின்ற மூலகம் வந்து நைதரசன்.
அவற்றின் ஹைட்ரோக்சைடுகளை நீங்க வளமையை போல எழுதி போட்டு அது கார ஹைட்ரோக்சைடுகள் அப்படியே எழுதலாம். அமில ஹைட்ரோக்சைடு என்றால் அமிலத்தின் சூத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அந்த அமில மூல ஈரியல்வுல LiOH வன்மூலமாக இருக்கும். பெர்லியம் ஹைட்ரோக்சைடு ஈரியல் உடையது. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். H3BO3 மென்னமிலம், அது மிக மென்னமிலம் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறோம். இது மென்னமிலம், இங்கால வெண்ணமிலம். அடுத்து தாக்கம் போட்டுக் கொள்ளுங்க. நீருடன் தாக்கம் சொல்லி நீருடன் தாக்கம். நீருடன் தாக்கம். இதுல LiOH வந்து வெண்காரம். இப்ப நீரோட நாங்கள் தாக்கம் என்று பார்க்கிறது, நீர்ல கரைகிறதான் இங்க நாங்க நீருடன் தாக்கம் என்று பார்க்கிறோம். பெர்லியம் ஹைட்ரோக்சைடின் நீரின் கரைதிறனை பற்றி ஏற்கனவே நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அதே மாதிரி H3BO3 நீர்ல கரைக்காது. H2CO3 நீர்ல கரைஞ்சுதான் பெறப்போகுது. CO2 நீர்ல கரைஞ்சுதான் இது H3CO2 ஆக வரப்போகுது. அதே மாதிரி HNO3 இதுல நாங்கள் நீர்ல கரைக்கும் போது கரையக்கூடியவை அவற்றின் கரைசல்களாக மாறும். பௌதிக நீரை கருதினால் LiOH திண்மம் வந்து நீர்ல கரைஞ்சு LiOH கரைசலாக இருக்கு, நன்றாக கரையக்கூடியது. அதான் வன்காரம் சொல்லியிருக்கு. பெர்லியம் ஹைட்ரோக்சைடு வந்து ஈரியல் உடையது. இது என்ன செய்யும்? மிகச் சிறிதளவில் தான் கரை, சரிதான், மிகச் சிறிதளவில் கரைஞ்சு பெர்லியம் ஹைட்ரோக்சைடை தரும். கரைதிறன் குறைவு. கரைதிறன் குறைவு. பெர்லியம் ஹைட்ரோக்சைடு நீர்ல லித்தியம் ஹைட்ரோக்சைடு போல கரையாது, மிக சொற்ப அளவில் தான் கரையும். இங்கால H3BO3 அது வந்து H3BO3 என்ற கரைசலை தோற்றுவிக்கும். H2CO3 அது ஏற்கனவே கரைஞ்சுதான் இருக்கும். நான் அவங்களுக்கு சொன்னேன் உறுதியற்றதுன்னு சொல்லி. இதன் அயனாக்கம் எழுதுறதா இருந்தா நாங்கள் அப்படி எழுதி கொள்ளலாம். H3O plus HEO3 மைனஸ் சொல்லி எழுதி கொள்ளலாம். நீர்ல HNO3யும் நீர்ல கரைஞ்சு இது லிக்விட் வந்து HNO3 கரைசலாக மாறும். நாங்கள் சேர்க்கிற நீரின் அளவை பொறுத்து செரி HNO3, ஐதான் HNO3 என்று சொல்லி நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ள முடியும். சரிதானே? அப்ப இதுல நீருடன் தாக்கம் என்பது நீருடன் கரைதலுக்குரிய சந்தர்ப்பத்தை தான் கருதி இருக்கிறோம். நாங்கள் அமிலங்களோட தாக்கம், காரங்களோட தாக்கத்தையும் இதே மாதிரி எழுதி கொள்ளலாம். அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. அமிலங்களுடன் தாக்கம். அமிலங்களுடன் தாக்கம்.
சரி, அடுத்தாக அமிலங்களுடன் தாக்கம். அமிலங்களுடன் தாக்கம் என்று போட்டுக் கொள்ளுங்கள். HCl வண்ணமிலத்தை கருதி கொள்வோம். ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல காரங்கள் அமிலங்களோட நடுநிலையாக்கல் தாக்கத்திற்கு உட்பட்டு உப்பையும் நீரையும் கொடுக்கும். காரங்கள் அமிலங்களோட நடுநிலையாக்கல் தாக்கத்திற்கு உட்பட்டு உப்பும் நீரும் விளைவாகும். இதுல பெர்லியம் ஹைட்ரோக்சைடு ஈரியல்பு ஹைட்ரோக்சைடாக இருந்தாலும் ஈரியல்பு ஹைட்ரோக்சைடுகள் அமிலங்களையும் கரையக்கூடியவை, காரங்களையும் கரையக்கூடியவை சொன்னாங்க. பெர்லியம் ஹைட்ரோக்சைடு வந்து HCl-ஓட என்ன செய்யும்? பெர்லியம் குளோரைடாகவும் நீராகவும் மாறும். இதுக்கும் அமிலம், இதுக்கும் அமிலம். அப்ப இதுக்கு நாங்கள் அமிலங்கள்ல கரைதலை பற்றி தான் கதைக்கலாம், தாக்கம் என்று சொல்லி கதைக்கிறதுக்கு இல்லை. சரியா? அப்ப இந்த ரெண்டுக்கும் தாக்கம் எழுதினால் போதுமானது. LiOH லித்தியம் ஹைட்ரோக்சைடு HCl-ஓட தாக்கி LiCl-ஐயும் நீரையும் தரும். அதே மாதிரி பெர்லியம் ஹைட்ரோக்சைடு BeOH twice HCl-ஓட தாக்கி பெர்லியம் குளோரைடையும் நீரையும் தரும். அடுத்து காரங்களுடன் தாக்கம் என்று போட்டுக் கொள்ளுவோம். காரங்களுடன் தாக்கம். காரங்களுடன் தாக்கம். ஒரு வெண்காரத்தை உதாரணமாக எடுத்து தாக்கத்தை எழுதிக் கொள்ளலாம். காரங்களுடன் தாக்கம். காரங்களுடன் தாக்கம். NaOH இதுல LiOH ஒரு வெண்காரம், NaOH ஒரு வெண்காரம். ஆகவே வெட்டுக்கு தாக்கம் எழுதுவது பொருத்தப்பாடற்றது. ஆனால் பெர்லியம் ஹைட்ரோக்சைடு வந்து NaOH என்ன செய்யும்? சிக்கலைனை தோற்றுவிச்சு கரையும் என்று சொல்லியிருக்கேன். இந்த உருவாகிற விளைவின்ற சிக்கலைன் 2 மாதிரி உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தனால், ஆனாலும் நாங்கள் ஹைட்ரோக்சைடாக எழுதுவது பொருத்தப்பாடானது. பெர்லியம் ஹைட்ரோக்சைடு 4 times, பெர்லியம் 2+ ஒரு OH-க்கு ஒரு மைனஸ், இதுல 4 OH இருக்கு. ஆகவே 2- சொல்லி வரும். இந்த Na+ஓட இதை சேர்த்து எழுதினால் இந்த மூலக்கூறு சூத்திரம் Na2 சதுர பிராக்கெட்டுக்குள்ள BeOH twice என அமையும். Na2 சதுர பிராக்கெட்டுக்குள்ள BeOH twice. இது நீர்ல நன்றாக கரையக்கூடியது. பெர்லியம் ஹைட்ரோக்சைடுக்கு நீரில் கரைதிறன் இல்லை, என்ற மிக சொற்பாளர் கரையும். ஒரு மென்கார ஹைட்ரோக்சைடு இஸ்பிளாக்ல கரைதிறன் சம்பந்தமா படிக்கும் போது பாத்துறாங்க. அதே போல H3BO3 வந்து ஒரு அமிலம். ஆகவே NaOH என்ன செய்யும் சொன்னா நடுநிலையாக்கல் தாக்கத்துக்கு உட்படும். H3BO3 NaOH நடுநிலையாக்கல் தாக்கத்துக்கு உட்பட்டு Na3BO3 நீரும் உருவாகும். ஒரு மும்மூல அமிலம் நடுநிலையாக்கல் தாக்கத்துக்கு உட்படும். அதே போல H2CO3யும் NaOH நடுநிலையாக்கல் தாக்கத்துக்கு உட்பட்டு சோடியம் கார்பனேட்டும் நீரும் விளைவாகும். HNO3க்கும் NaOH நடுநிலையாக்கல் தாக்கம் இருக்கு. NaNO3யும் H2O-வும் விளைவாகும். NaNO3யும் H2O-வும் விளைவாகும்.
சரியா? இரண்டாம் ஆவர்த்தன மூலகம் ஹைட்ரோக்சைடு. பெருமளவுல மூன்றாம் ஆவர்த்தன போல சிறப்பான மாற்றங்கள் அவதானிக்கப்படாட்டால் அதுக்கு தாக்கங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளணும். மூன்றாம் ஆவர்த்தனத்துல குறிப்பிடப்பட்ட விஷயங்களை போல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரான ஒரு தொடர்பு இல்லை. இதுல பெர்லியம் ஹைட்ரோக்சைடு அமிலத்தோடையும் தாக்குது, காரத்தோடையும் தாக்குது. LiOH வந்து காரத்தோடு தாக்கி அமிலத்தோடு தாக்கி. இங்கால இருக்கிறவர்கள் அமிலங்களாக இருந்தாலும் அமிலத்தோடு தாக்கல, இப்ப காரங்களோடு தாக்கு. சரி, அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மூன்றாம் ஆவர்த்தன மூலகங்களின் ஐதரைட்டுகள் கவனிச்சு கொள்ளுங்க. இது HNO3, இது NaOH. இந்த H பிளஸும் NaOH இருக்கிற OH மைனஸ் சேர்ந்து நீர் வரும். Na பிளஸும் NO3 மைனஸ் சேர்ந்து NaNO3, சோடியம் நைட்ரேட். சரியா? சோடியம் நைட்ரேட் வந்து விளைவா. சோடியம் நைட்ரேட் மூன்றாம் ஆவர்த்தன மூலகங்களில் ஐதரைட்டுகளின் ஆவர்த்தன போக்கு. ஐதரைட்டுகள் ஐதரைட்டுகளின் ஆவர்த்தன போக்கு. மூன்றாம் ஆவர்த்தன மூலகங்களில் ஐதரைட்டுகளின் ஆவர்த்தன போக்கு. ஐதரைட்டுகளின் ஆவர்த்தன போக்கு. ஐதரைட் என்பது H மைனஸ். ஐதரைட்டுகளின் ஆவர்த்தன போக்கு. சரியா? கவனிச்சு கொள்ளுங்க. மூன்றாம் ஆவர்த்தன மூலகங்கள் ஐதரைட்டுகள் என்று சொல்லி நாங்கள் போட்டிருக்கிறோம். அதாவது H மைனஸ், சோடியம் ஐதரசனோட சேர்ந்து உருவாக்குற ஐதரைட் NaH. இங்க நான் உயர் ஒட்சியேற்ற நிலை என்ற ஒரு சொல்ல பயன்படுத்த விரும்பல. காரணம், இந்த ஐதரசன் உலோகங்களோட சேரும் போது உலோகங்கள் பிளஸ் ஒட்சியேற்ற நிலையை வழிகாட்டும். அலோகங்களோட சேரைக்கு அலோகங்கள் மைனஸ் ஒட்சியேற்ற நிலையை வழிகாட்டும். ஆகவேதான் இந்த உயர் ஒட்சியேற்ற நிலை என்ற ஒரு சொல்லு நான் இந்த இடத்துல பயன்படுத்தல. அப்ப ஐதரசன் வந்து சோடியத்தோட சேர்ந்து ஒரு சேர்வையை உருவாக்கினால் அதுல சோடியத்தின் ஒட்சியேற்றன் +1 ஆக இருக்கும். கூட்டம் 1 மூலகங்கள் எப்போதும் ஒரு இலத்திரன்களை இழந்து +1 ஒட்சியேற்ற நிலையை வழிகாட்டும். கூட்டம் 1 மூலகங்கள் எப்போதும் ஒரு இலத்திரனை இழந்து +1 ஒட்சியேற்ற நிலையை வழிகாட்டும். அப்ப சோடியத்தோட ஐதரசன் சேரும் போது சோடியம் பிளஸ் ஒட்சியேற்ற நிலையில இருக்கு, ஐதரசன் வந்து மைனஸ் ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. அப்ப உலோகங்களோட ஐதரசன் சேருகிற சந்தர்ப்பத்துல ஐதரசன் ஒட்சியேற்ற நிலை மைனஸ் ஆக இருக்க, உலோகத்தின் ஒட்சியேற்ற நிலை பிளஸ் ஆக இருக்கு. அப்ப பெர்லியம் மெக்னீசியம்
மெக்னீசியம் ஐதரைட் ஆக இருக்கு MgH2. இதுல மெக்னீசியத்தின் ஒட்சியேட்டன் +2. MgH2ல மெக்னீசியத்தின் ஒட்சியேட்டன் +2. அடுத்தது அலுமினியம் AlH3. அப்ப நீங்கள் பிணைப்பில் இருக்கிற மூலகங்கள்ட்ட மின்னெதிர்த்தன்மையை கருத்துல கொண்டால் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் பிளஸ் ஒட்சியேற்ற நிலையை வழிகாட்டு. சரியா? பிளஸ் ஒட்சியேற்ற நிலையை வழிகாட்டு. அடுத்தது சிலிக்கன். சிலிக்கன் ஐதரசனோட சேர்ந்தால், சரிதான், சிலிக்கன் ஐதரசனோட சேர்ந்தால் SiH4 தான் வரும். சிலிக்கன் ஐதரசனோட சேர்ந்தால் SiH4 தான் உருவாகும். உண்மையில இது இதுல சிலிக்கன் ஒட்சியேட்டர் கண்டுபிடிக்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். SiH4 ஐதரசனிலும் சிலிக்கன் மின்னெதிர்த்தன்மை குறைஞ்ச மூலகம். ஐதரசனிலும் சிலிக்கன் மின்னெதிர்த்தன்மை குறைஞ்ச மூலகம். ஐதரசன் மின்னெதிர்த்தன்மை பெருமானம் 10.1. சிலிக்கனுடைய மின்னெதிர்த்தன்மை பெருமானம் 1.8. ஆகவே ஐதரசனோட சிலிக்கன் சேரும் போது இந்த பிணைப்பு இலத்திரன்களை ஐதரசன் தான் தம்மை நோக்கி என்ன செய்யும்? கவரும். அப்ப இதுல டெல்டா மைனஸும் இதுலதான் டெல்டா பிளஸும் வரும். அப்ப SiH4ல சிலிக்கன் ஒட்சியேட்டர் +4 ஆக இருக்க வேணும். +4 என்பதற்கு சரியான ஒரு ஆதாரம் சந்திக்கையில. சரிதான். இப்ப மின்னெதிர்த்தன்மை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சிலிக்கன் ஒட்சியேட்டர் +4. அடுத்தது பொஸ்பரஸ். பொஸ்பரஸோட ஐதரசன் சேர்ந்தால் பொஸ்பரஸின் மின்னெதிர்த்தன்மை பெருமானம் 2.1. இது சம பெருமானமாக இருந்தாலும் பொஸ்பரஸுக்கு ஐதரசனை விட மின்னெதிர்த்தன்மை பெருமானம் உயர்வு. சரிதான? அளவு திட்டத்துல 2.1 என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பொஸ்பரஸின் மின்னெதிர்த்தன்மை பெருமானம் ஐதரசனை விட கூடி. அப்ப ஐதரசன் பொஸ்பரஸோட சேர்ந்து சேர்வையை உருவாக்கும் போது ஐதரசன் பிணைப்பு இலக்ட்ரான் ஐதரசன் பொஸ்பரஸோட சேரும் போது ஐதரசன் பிணைப்பு இலக்ட்ரானை பொஸ்பரஸ் தான் தன்னை நோக்கி கவரும். ஐதரசன் இலக்கு. அப்ப இங்க எல்லாம் இந்த உலோகங்கள் பிளஸ் ஒட்சியேட்டர் வெளிக்காட்டினாலும் பொஸ்பரஸோட ஐதரசன் சேரும் போது பொஸ்பரஸ்ல மைனஸ் ஒட்சியேட்டர் நிலை தான் வெளிக்காட்டப்படும். 15ஆம் கூட்டத்துல மைனஸ் ஒட்சியேட்டர் நிலை என்று சொன்னால் அதிதால் மைனஸ் ஒட்சியேட்டர் நிலை -3. ஆகவே பொஸ்பரஸ் 3 ஐதரசனோட சேர்ந்து PH3 என்று சொல்லப்படுகிற ஒரு மூலக்கூட்டு சூத்திரத்தோட சேர்வை தோற்றுவிக்க வரும். இதுல பொஸ்பரஸின் ஒட்சியேட்டர் நிலை -3. சரிதானே? அப்ப PH3 இந்த ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னு சொன்னால் அமோனியா போல இருக்கும். இதுல ஒரு தனிச்சோடி. இந்த 3 புனப்பிலத்திரங்களும் பொஸ்பரஸை நோக்கி கவரப்படுறதால இதுல டெல்டா மைனஸ், இதுல ஒரு டெல்டா மைனஸ், இதுல ஒரு டெல்டா மைனஸ், மொத்தம் -3 ஒட்சியேட்டர் நிலையை பொஸ்பரஸ் காண்பிக்கும். அதே மாதிரி கந்தகத்தோட சேரும் போது கந்தகமும் ஐதரசனும் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம். கந்தகம் ஐதரசனை விட மின்னெதிர்த்தன்மை கூடிய ஒரு மூலகம். கந்தகத்தோட ஐதரசன் சேரிகளை இந்த புனப்பிலத்திரங்களை கந்தகம் கவர்ந்து அதுல டெல்டா மைனஸும் டெல்டா பிளஸும் தூண்டப்படும். அப்ப கந்தகம் ஐதரசனோட சேர்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் கந்தகத்தின் ஒட்சியேட்டர் மைனஸ்ல காணப்படும். இப்ப 16ஆம் கூட்ட மூலகங்கள் தோற்றுவிக்கின்ற மறை ஒட்சியேற்ற நிலை என்று பார்க்கும்போது அவை H2S ஆக இருக்கும். பாருங்க,
உயர் ஒட்சியேற்ற ஐதரைட் என்று குறிப்பிடுவது அவ்வளவு பொருத்தப்பாடற்றது. ஒவ்வொரு மூலகத்தோடையும் ஐதரசன் சேரும் போது சரிதான், ஒவ்வொரு மூலகத்தோடையும் ஐதரசன் சேரும் போது ஒவ்வொரு மூலகத்தோடையும் ஐதரசன் சேரும் போது இந்த ரெண்டு மூலகங்களுக்கு இடையிலான மின்னதிர்த்தன்மை வேறுபாட்டை பொறுத்து இந்த மைய அணுவின் மின்னதிர்த்தன்மை வந்து மாறும். பிளஸ்லயும் இருக்கலாம், மைனஸ்லயும் இருக்கலாம். பொதுவாக நீங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரி இந்த மின்னதிர்த்தன்மையை பற்றி படிக்கும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக உலோகங்களுடைய மின்னதிர்த்தன்மை பெருமானம் ஐதரசன் மின்னதிர்த்தன்மை பெருமானத்தை விட குறைவு. உலோகங்களுடைய மின்னதிர்த்தன்மை பெருமானம் ஐதரசன் மின்னதிர்த்தன்மையை விட குறைவு. ஆகவே உலோகங்களோட ஐதரசன் பிணைப்பை தோற்றுவிக்கும் போது ஐதரசன் மறை ஒட்சியேற்ற நிலையை வெளிக்காட்டும். அலோகங்களோட அல்லுலோகங்கள் என்று சொல்றது அலோகங்கள். அல்லுலோகம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அல்லுலோகம் அலோகங்களோட ஐதரசன் சேரும் போது இந்த அலோகங்களுக்கு மின்னதிர்த்தன்மை கூடும். அவ கார்பன் போன்ற அலோகங்களோட ஐதரசன் சேருக்குள்ள மின்னதிர்த்தன்மை கூடின மூலகம் மறை ஒட்சியேற்ற நிலையை பெற ஐதரசன் பிளஸ் ஒட்சியேற்ற நிலையை வெளிக்காட்டும். சரியா? அப்ப இதுதான் இந்த ஒட்சியேற்றன் மாறுபடுவதற்கு காரணம். அப்புறம் இந்த விஷயத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. 13ஆம் கூட்டம் மூலகங்கள்ட்ட ஐதரைட்டுகள் மூலக்கூட்டு சூத்திரத்தை எழுதி போட்டு அவற்றின் ஒட்சியேற்றனை போட்டுக் கொள்ளுங்க. இதுல இந்த SiH4 வந்து மின்னதிர்த்தன்மையை அடிப்படையாக வச்சு கொண்டு கதைச்சால் அது +4 ஒட்சியேற்ற நிலையில தான் இருக்க வேண்டும். இதுல AlH3 உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரான் பென்டாக்ளோரைடு ஒரு சேர்வை. அதனால இந்த AlH3 அலுமினியம் ஐதரைட் வந்து பல மூலக்கூறுகள் சேர்ந்து காணப்படும். அப்ப இது AlH3 இத்தனை மூலக்கூறுகள் சேரும் என்று சொல்ல தெரியாது. அதனால X என்று வச்சுக்கொள்ளும். அலுமினியம் ஐதரைட் ஒரு எலக்ட்ரான் பென்டாக்ளோரைடு சேர்வை. ஆகவே பல மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து AlH3 கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுது. H3PO4ல ஐதரசன் இணைஞ்சிருக்கிறது ஒட்சிசனோட. ஒட்சிசனுக்கு மின்னதிர்த்தன்மை பெருமானம் 3.5. அப்ப இந்த பிணைப்பிலத்தின ஒட்சிசன் கவர்னால ஒட்சிசன்ல டெல்டா மைனஸும் ஐதரசன்ல டெல்டா பிளஸும் தூண்டப்படும். ஆனால் PH3ல நாங்கள் கதைக்கிற ஐதரசன் நேரடியாக பொஸ்பரஸ்ல இருக்கு, இங்க ஒட்சிசன் இல்லை. அப்ப இந்த ஐதரசன் பிணைப்பிலத்தின யார் கவரணும்? பொஸ்பரஸ் கவரணும். ஐதரசனுக்கும் பொஸ்பரஸுக்கும் மின்னதிர்த்தன்மை பெருமானம் 2.1 என்று சொல்லி பவுலிங்கின் அளவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டு இருந்தாலும் உண்மையில பொஸ்பரஸுக்கு சிறிதளவு கூட. ஆகவே இவர் வந்து இந்த பிணைப்பிலத்தினை கவர இவருக்கு டெல்டா மைனஸ் இவருக்கு டெல்டா பிளஸும் தூண்டப்படும். அப்ப இதுல பொஸ்பரஸின் ஒட்சியேதான் மைனஸ், ஐதரசன் ஒட்சியேதான் பிளஸ். இந்த pH பிணைப்புக்கிடையில வார மின்னதிர்த்தன்மை வேறுபாடு, அதாவது முனைவாக்கம், இந்த OH பிணைப்புக்கிடையில வார மின்னதிர்த்தன்மை வேறுபாட்டோட மிக மிக குறைவு. அப்ப இந்த பிணைப்பு உடைஞ்சு ஐதரசன் விடுவிக்கப்பட்டு அமிலமாக தொழிற்படும். இந்த பிணைப்பு உடையாது. சரிதான்?
இதுல அமில மூல ஈரியல்பு நடத்திருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. NaH இது ஒரு வெண்மூல ஐதரைட் வெண்மூலம். NaH வெண்மூலம். இது ஒரு மென்மூலம் MgH2 ஒரு மென்மூலம். அலுமினியம் ஈரியல்பு உலோகம், அது தோற்றுவிக்கின்ற ஐதரைட்டும் ஈரியல்புடையதாக இருக்கும். AlH3 ஈரியல்பு ஐதரைட். SiH4 மிக மென்னமில ஐதரைட். மிக மென்னமில ஐதரைட். மென்னமிலம் என்று போட்டு மிக மென்னமிலம். கவனிங்க, அமோனியா ஒரு மூலம், ஆனால் pH3 அப்படி இல்லை. சரி, அமோனியா ஒரு மூலம், pH3 அப்படி ஒரு மூலம் இல்லை. இது அநேகமான சந்தர்ப்பங்கள்ல இதை நாங்கள் நடுநிலை என்றுதான் அடையாளப்படுத்திக் கொள்ளும். pH3 நாங்கள் மூலமாக அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. இது ஒரு நடுநிலை என்றுதான் அடையாளப்படுத்திக் கொள்வோம். இது மூலம். அப்போ pH3 நடுநிலை. H2S ஒரு மென்னமில ஐதரைட். மென்னமிலம். H2S வந்து மென்னமில இயல்பு.